இந்த மாதிரி ஒரு பானிபூரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கடை பக்கமே போக மாட்டீங்க. நம்ம இந்த மாதிரி ரெடிமேடாக கூட விற்கும் பானிபூரி. அதை வாங்கிட்டு நம்ம வீட்டில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு உருளைக்கிழங்கு தேவையில்லை, மசால் தேவையில்லை, ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. மத்தியானம் வச்ச ரசம் இருந்தாவே போகிறோம் நமக்கு. இந்த ரசத்தை அந்த பானியில் ஊற்றி, அந்த பூரியில் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா பானிபூரி ரெடி. நீங்கள் தள்ளுவண்டியில் வைக்கிற பானி கொஞ்சம் இனிப்பு இருக்கும், ஒன்று காரம் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் அதை விடவே ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே இது மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரசம் ஊற்றணும். ஏன்னா ஒன்று ஒன்று ஹோல்ஸ் ஊற்றிட்டு நம்ம ரசம் ஊற்றணும் அப்படின்னா பூரி ஊறிடும். அதனால் எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் உருளைக்கிழங்கெல்லாம் வைக்கல. நீங்கள் உருளைக்கிழங்குலாம் கூட தேவையில்லை. நமக்கு டக்குன்னு பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அப்படியே பொரிச்சிட்டு மத்தியானம் வச்ச ரசத்தை அதுக்குள்ளே ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இந்த டீ குடிக்கிற நேரத்தில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.